தாம்பரம் சண்முகம் மார்க்கெட் பகுதியில் பொங்கல் விழா கொண்டாடுவதற்காக பொருட்களை வாங்க பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது. இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் டேனியல் வழங்க கேட்கலாம். டேனியல், பொங்கல் பொருட்களான செங்கரும்பு, பூ, வாழை ஆகியவற்றின் விலை எவ்வாறு உள்ளது? மேலும் மக்களின் ஆர்வம் குறித்தான கூடுதல் விவரங்களையும் பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் வருகின்ற நாளை முதல் 14, 15, 16 ஆகிய 3 நாட்களில் பெரும்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் உள்ளிட்டவர்களை தமிழர்கள் வருடந்தோறும் சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மா இலை, மஞ்சள் கொத்து தோரணங்களை வாசல் நிலக்கால்களில் தொங்கவிடப்பட்டு படையில் வைத்து தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதை வரவேற்று தங்களுக்கு சூரிய பகவான் வழி காட்டுவார் என்று நம்பிக்கையோடு பொங்கல் வைத்து கொண்டாடுவது தமிழர்களின் மரபு. பொங்கலை கொண்டாடுவதற்காக சென்னை புறநகர் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தாம்பரத்தில் உள்ள முக்கிய மார்க்கெட் பகுதியான சண்முகம் சாலையில் உள்ள மார்க்கெட் பகுதியில் தற்போது கூட்டமாய் பொங்கல் வைப்பதற்கான பானை, கரும்பு, மாக்கொத்து, ஆவாரம்பூ, மஞ்சள் கொத்து, பூ உள்ளிட்டவைகளை வாங்குவதற்காக மக்கள் வர தொடங்கினர். இதனால் தாம்பரம் மார்க்கெட் பகுதியில் கூட்டம் அலைமோதுகிறது. ஆனாலும் எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் வரவில்லை என வியாபாரிகள் கூறுகின்றனர். மார்க்கெட் பகுதியில் எந்த ஒரு அசம்பாவிதங்களும் நடைபெறாமல் இருப்பதற்காக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். நாம் பார்த்து கொண்டிருப்பது இந்த மார்க்கெட் பகுதி. இதுல காய்கறி விலைகள் அதிகமாகவும், மாக்கொத்து விலை அதிகமாகும். அதாவது ஒரு ஜோடி 2 மாக்கொத்துகள் 60 ரூபாய், 50 ரூபாய்க்கு விற்கப்படுவதாகவும், பொதுமக்கள் 30 ரூபாய்க்கு, 40 ரூபாய்க்கு என்று பேரம் பேசி வாங்குவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல கரும்பு ஜோடி 100 ரூபாய் என்று கூறப்படுகிறது. அதையும் மக்கள் குறைத்து கொடுக்கக்கூடாதா என்று கேட்பதால் தற்பொழுது இந்த மார்க்கெட் பகுதியில் வியாபாரமானது குறைவாகவே இருக்கிறது என வியாபாரிகள் கருத்து சொல்கிறார்கள். அதே போல இந்த கூட்டமானது எதிர்பார்த்த அளவுக்கு வரவில்லை என வியாபாரிகள் கூறுகின்றனர். ஏனென்றால் இந்த புறநகர் பகுதியில் இருக்கிற பெரும்பாலான மக்கள் தென் மாவட்டங்களை நோக்கி தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று இருப்பதாகவும், இதனால எப்பொழுதும் வருகின்ற அந்த கூட்டம் தற்போது குறைவாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே போல பூக்கள் விலையில் அதிக அளவு உயர்ந்துள்ளதாகவும் மக்கள் கூறுகின்றனர். அதே போல அந்த வண்ண கோலமிட்டு பொங்கல் வைப்பது வழக்கம். அதே போல அங்க வண்ண பவுடர்கள் விற்கப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதனால இந்த தாம்பரம் பகுதியில் தற்பொழுது கூட்டமானது வர தொடங்கியதால் மக்கள் கூட்டம் தற்பொழுது அலைமோதுகிறது. ராம்குமார். டேனியல், தகவலுக்கு நன்றி. What